இன்னையோட காணொளி ஃபுட் டிராப், அதாவது பாதம் கீழ் நோக்கி இப்படி சாஞ்சது போல இருக்கும். அதாவது நம்ம நடக்கும்போது மேல் நோக்கி பாதத்தை தூக்க இயலாமைதான் ஃபுட் டிராப். இந்த ஃபுட் டிராப் எதனால வருது அப்படின்னா பெரோனியல் நர்வ் இன்ஜுரி, அந்த டார்சிஃபிளெக்ஷன், அதாவது காலை மேல் நோக்கி தூக்குறதுக்கு உதவுற மசிலுக்கு சப்ளை பண்ற நர்வ் பெரோனியல் நர்வ். இந்த பெரோனியல் நர்வ் அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், சயாட்டிகான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சயாட்டிகா நர்வோட ஒரு பிரான்ச் தான் இந்த பெரோனியல் நர்வ். இந்த பெரோனியல் நர்வ்ல ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நமக்கு ஃபுட் டிராப் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபுட் டிராப் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நடக்கும்போது பாதத்தை இப்படி மேல் நோக்கி தூக்க முடியாம கீழவே வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து மேல் நோக்கி தூக்க முடியாது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கால் கீழே உரசுது, இந்த காலோட இந்த கால் கீழே உரசுது அப்படின்றதுனால முட்டியை தூக்கி தூக்கி பேஷண்ட் நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்ச அப்புறம் இந்த மாதிரி நடனால அடிக்கடி விழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுட் டிராப் இருக்கிறத டயக்னோஸ் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்க்கு தான் கால் கீழே இழுக்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபுட் டிராப் வரக்கூடிய காசஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரெயின் கண்டிஷன், மூளையில ஏதாவது ஏற்படுற பாதிப்புனால இந்த ஃபுட் டிராப் வரும். அடுத்து ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, சிபி, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், போன் ஸ்பர்ஸ், லம்பார் வெர்டெப்ரா L1 to L5 அதுல ஏற்படுற ஏதாவது ஒரு பிரச்சனைனால, லம்பார் ராடிகுலோபதினால இந்த ஃபுட் டிராப் ஏற்பட பாதிப்பு இருக்குது. ஸ்பாண்டிலோசிஸ், அதுக்கப்புறம் ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ், எந்த அதாவது நம்மளோட முதுகு தண்டுவட எலும்புல ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இந்த ஃபுட் டிராப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபுட் டிராப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, எலக்ட்ரோமயோகிராபி, சில டைம் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நமக்கு தண்டுவடத்துல எலும்புகளுக்கு நடுவுல ஜவ்வுக்கு ஏற்படுற பிரச்சனைகளால இந்த பிரச்சனை வருதா அப்படின்றதையும் டயக்னோஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா முறையான ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் மசில்ஸ், தசைகளை வலுவூட்டணும். அதே மாதிரி கால்கள் கீழே இழுத்து வேற எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக ஸ்பிளின்ஸ், பிரேசஸ் யூஸ் பண்ணி அந்த இதை தடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மூலமா இந்த டார்சிஃபிளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஃபுட் டிராப்பை சரி பண்ண முடியும். சில ஃபுட் டிராப் வந்து டெம்பரரி தான். சோ நர்வ் இன்ஜுரி, நர்வ்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்து அது சரியாயிடுச்சு அப்படின்னாலே இந்த ஃபுட் டிராப் தன்னால சரியாயிடும். அண்டர்லைங் காஸ் ஏதாவது பெருசா இருந்ததுன்னா அந்த காசை சரி பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுட் டிராப் சரியாகும். ஃபுட் டிராப் சரியானாலும் நம்ம முறையா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும்.